ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸ் என்னென்னு பார்த்தோம். NO2, N2O, NO, அப்புறம் N2O3, N2O4, N2O5 பார்த்தோம். நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, டைநைட்ரஜன் ட்ரைஆக்சைடு, டைநைட்ரஜன் டெட்ராக்சைடு, நைட்ரஜன் பென்டாக்சைடுன்னு சொல்லி நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸ் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்ரஜனுடைய ஆக்சோ ஆசிட்ஸ் பார்க்கணும். ஸோ நைட்ரஜனுடைய ஆக்சோ ஆசிட்ஸ் மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட்டு, ஹைட்ரோ நைட்ரஸ் ஆசிட்டு, நைட்ரஸ் ஆசிட்டு, பெர்நைட்ரஸ் ஆசிட்டு, நைட்ரிக் ஆசிட்டு, பெர்நைட்ரிக் ஆசிட், மொத்தமாக உங்களுக்கு வந்து இதில் ஒரு 6 கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த எல்லாத்துலேயுமே நைட்ரஜனோட ஆசிட்ஸ் எல்லாத்துலேயும் பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துலேயும் OH கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்துலேயுமே OH இருக்கும். நீங்கள் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? OH இருக்கும். சல்ஃபூரிக் ஆசிட் எப்படி இருக்குன்னா HAOSOH, இங்கே டபுள் பாண்ட் O, இங்கே டபுள் பாண்ட் O, இதுதான் சல்ஃபூரிக் ஆசிட். பாருங்கள், இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH, மொத்தமாக எத்தனை? 2 OH இருக்கு இல்லையா? இப்போ 2 OH, இங்கே 2 ஆக்சிஜன், அப்போ H2SO4 அப்படிங்கிறது தான் சல்ஃபூரிக் ஆசிட். அதனால் ஆசிட்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு அதில் OH இருக்கும். அதிலிருந்து நம்மளுக்கு என்ன வரும்? வெளியில் H+ அயான் வெளியில் வரும். அதனால தான் அது ஆசிட் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஜென்ரலாகவே இந்த சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரஸ் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் மினரல் ஆசிட்ஸ். மினரல் ஆசிட்ஸ் அப்படின்னாவே ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். அக்கார்டிங் டு அர்கேனியஸ் தியரியின் படி எது வந்து வாட்டரில் வந்து இமீடியட்டாக செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு H+ அயான்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கொடுக்குதோ அதெல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்னு சொல்கிறோம். தென் pH லெவல் இதெல்லாமே 1 to 3 இருக்கும். pH லெவல் 1 to 3 இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறோம். 3க்கு மேலேயும் 6.9 இருந்துச்சுன்னா அது வீக் ஆசிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ராங் பேஸ், வீக் பேஸ், 7க்கு மேலே வரதெல்லாம் பேசஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். pH லெவல் 7 இருந்துச்சுன்னா நியூட்ரல்னு சொல்லுவோம். ஸோ அர்கேனியஸ் தியரி வச்சு தான் இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் நாட் ஓன்லி அர்கேனியஸ் தியரி, ஆசிட்ஸ் தியரிக்கு நிறையா இருக்குது. அர்கேனியஸ் தியரி, லவ்ரி பிரான்ஸ்டட் தியரி, லூயிஸ் ஆசிட் பேஸ் கான்செப்ட், அந்த மாதிரி ஆசிட் பேஸ் கான்செப்ட் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அர்கேனியஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன சொன்னார், ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட் அவர் தான் கொடுத்தார். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சோ ஆசிட்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது H2N2O2, அதாவது ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், தென் 2 நைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு OH. இதுதான் H2N2O2 அப்படிங்கிறது. இதில் 2 OH வந்துடும். இப்போ அதே நான் இப்போ சொல்லியிருக்கிறேன், ஆசிட்ஸ் அப்படின்னா OH குரூப் வரும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ HCl ஆக்சிஜன் இல்லாதனால அங்கே OH வராது. மற்றபடி சல்ஃபூரிக் ஆசிட்லையும் நைட்ரிக் ஆசிட்லையும் உங்களுக்கு வந்து OH ஜாயின் ஆகிருக்கும். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், H4N2O7 கொடுத்துருக்கா, H4N2O7. ஸோ அதுலேயும் பாருங்கள் 4 OH இருக்குது பாருங்கள். 2 நைட்ரஜன். ஸோ இந்த 2 நைட்ரஜன்லையும் 2 OH குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே ஒரு 2 OH, இங்கே 2 OH. அப்போ 4 ஹைட்ரஜன், 4 ஆக்சிஜன், 2 நைட்ரஜன். அதுதான் என்ன போட்டிருக்காங்க உங்களுக்கு, H2N2O4 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட்னா என்னது? HNO2 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நைட்ரஸ் ஆசிட் அப்படி சொல்லி சொல்கிறோம். HNO2 அதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், HNO2 நைட்ரஸ் ஆசிட். ஸோ அதுலேயும் பாருங்கள் HONO, அதுதான் நைட்ரஸ் ஆசிட் அப்படி சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன். இப்போ நைட்ரஜனுக்கு 3 பாண்டு வந்துருச்சு, ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு வந்துருச்சு, ஹைட்ரஜனுக்கு 1 பாண்டு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு, இந்த இடத்துலையும் ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு, இந்த பக்கம் ஒரு பாண்டு, இந்த பக்கம் ஒரு பாண்டு, ஹைட்ரஜனுக்கு 1 பாண்டு, நைட்ரஜனுக்கு மொத்தமாக எத்தனை? 3 பாண்டு இருக்கும். அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது என்னென்னா பெர்நைட்ரஸ் ஆசிட். இந்த நைட்ரஸ் ஆசிட்லேயே நடுவில் இன்னொரு ஆக்சிஜன் போட்டோம்னா பெர்நைட்ரஸ் ஆசிட். இப்போ நைட்ரஸ் ஆசிட்னா என்ன சொன்னோம்? HON_O. இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்காது நைட்ரஸ் ஆசிட்டில். பெர்நைட்ரஸ் ஆசிட்டில் என்ன இருக்கும்? இன்னொரு ஆக்சிஜன் சேர்ந்து இருக்கும். அதுதான் நமக்கு பெர்நைட்ரஸ் ஆசிட் அப்படி சொல்லி சொல்கிறோம். அதான் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நைட்ரிக் ஆசிட் உனக்கே தெரியும், HNO3 தான் நைட்ரிக் ஆசிட் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுலேயும் பாருங்கள் HAONO. இங்கே என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் O இருக்கும்.
இங்கே என்ன இருக்கும், ஒரு O மைனஸ் இருக்கும். இந்த இடத்துல நைட்ரஜனுக்கு வந்து 4 பாண்ட் இருக்கிறனால ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஆக்சிஜனுக்கு ஒரு பாண்ட் இருக்கிறனால ஒரு மைனஸு, அவ்வளோதான். இது HNO3 அப்படி சொல்கிறோம். அடுத்தது பெர் நைட்ரிக் ஆசிட். இந்த பெர் நைட்ரிக் ஆசிட்டில் OHக்கு நடுவில் இன்னொரு ஆக்சிஜன் வந்துச்சுன்னா அது பெர் நைட்ரிக் ஆசிட்னு சொல்கிறோம். எப்படி நைட்ரஸ் ஆசிட்டில் பார்த்தீங்கன்னா OHக்கு நடுவில் ஒரு ஆக்சிஜன் வந்து பெர் நைட்ரஸ் ஆசிட்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட்லையும் ஆக்சிஜனுக்கு நடுவில், அதாவது OHக்கு நடுவில் இன்னொரு ஆக்சிஜன் வந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம், பெர் நைட்ரஸ் ஆசிட் அப்படி சொல்கிறோம். அடுத்தது என்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் பாருங்கள் நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த H2N2O2 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லை, அதில் பாருங்கள் H2N2O2. இதில் ஆக்சிஜனுக்கு நமக்கு தெரியும், ஒரு ஆக்சிஜனுக்கு 2 அப்படின்னா 2 ஆக்சிஜனுக்கு -4, ஒரு ஆக்சிஜனுக்கு 2னா 2 ஆக்சிஜனுக்கு -4, அப்போ இதுக்கு மட்டும் -4. ஹைட்ரஜனுக்கு நமக்கு தெரியும் +1, அப்போ 2 ஹைட்ரஜனுக்கும் +2, அப்போ -4 +2 ரிமைனிங் என்ன இருக்கும், -2. அப்போ அந்த -2 எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும், ஒவ்வொரு நைட்ரஜனுக்கும் +1 இருந்துச்சுன்னா 2 நைட்ரஜனுக்கு +2 -2 பேலன்ஸ் ஆயிரும். அதனால அந்த இடத்துல பாருங்கள் நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, +1 அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி HNO2ல பாருங்கள் 2 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, HNO2, அப்போ 2 ஆக்சிஜனுக்கு அதே மாதிரி -4, ஹைட்ரஜனுக்கு என்னது +1, ரிமைனிங் -3 இருக்கு இல்லையா, அதனால் நைட்ரஜனுக்கு என்னது +3, அதான் அந்த இடத்துல பாருங்கள் +3ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HOONO, அதாவது பெர் நைட்ரஸ் ஆசிட் தான். அது நைட்ரிக் ஆசிட்டுக்கும் HNO3 தான் ஃபார்முலா, பெர் நைட்ரஸ் ஆசிட்டுக்கும் HNO3 தான் ஃபார்முலா. ஆனால் ஆக்சிஜனுடைய பொசிஷன் மட்டும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் HOONO இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெர் நைட்ரஸ் ஆசிட், HNO3 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நைட்ரிக் ஆசிட். கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஸோ அதில் பாருங்கள் இது ரெண்டுக்குமே ஒரே இதுதான், +5 தான். ஏன்னா 3 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அப்போ 3 ஆக்சிஜனுக்கும் +3 -6. இப்போ HNO3க்கும் HOONOவுக்கும் 3 ஆக்சிஜனு, அப்போ 3 ஆக்சிஜனுக்கும் -6. ரெண்டுலேயுமே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஒரே ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ என்னது +1, அப்போ ரிமைனிங் எத்தனை -5 இல்லையா, அதனால் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, +5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HNO4க்கு பேர் பெர் நைட்ரஸ் ஆசிட். அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் 4 இருக்கு இல்லையா, அப்போ -8, ஒரு ஹைட்ரஜனுக்கு வந்து +1, அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்குது, +7 தான் நைட்ரஜனுடைய வேலன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறது வேலன்சின்னு சொல்லிட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படி சொல்கிறோம். அது சரியா. அடுத்தது இதில் பாருங்கள் எல்லாத்தினுடைய ப்ரிப்பரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளான்ஸ் இந்த ப்ரிப்பரேஷனை பார்த்துங்க, சம்டைம்ஸ் கேட்கலாம். அதனால் நைட்ரஸ் ஆசிட் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நைட்ரிக் ஆசிட், பெர் நைட்ரஸ் ஆசிட், பெர் நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்தது அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்னுடைய அல்லோட்ரோப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலாகவே பாஸ்பரஸ்னாவே நமக்கு ரெட் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ், எல்லோ பாஸ்பரஸ், இது 3 காமன். வயலட் பாஸ்பரஸ், ஸ்கார்லட் பாஸ்பரஸ்ன்னு சொல்லியிருக்குது, அதுவும் தனி. இப்போது இந்த ரெட் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ், இந்த எல்லோ பாஸ்பரஸ் இதெல்லாமே எதில் இருக்குதுன்னா நம்ம டைரெக்டாகவே ஒயிட் பாஸ்பரஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒயிட் பாஸ்பரஸ் எடுத்து கொஞ்சம் நேரம் திறந்து வச்சோம் ஏரில் அப்படின்னா, ஏரில் என்ன ஆகுன்னு அதுக்கு மேலே ரெட் பாஸ்பரஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் அந்த பாஸ்பரஸ் லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும். தென் அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா 420 டிகிரி செல்சியஸில் வந்து ஒயிட் பாஸ்பரஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா எல்லோ பாஸ்பரஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், பாஸ்பரஸ் has several allotropic modification which is 3 forms, namely white, red and black phosphorus அப்படி சொல்லியிருக்காங்க. The freshly prepared white phosphorus is colorless. ஸோ ஒயிட் பாஸ்பரஸ் எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒயிட் பாஸ்பரஸ் வந்து ப்ரெசென்ட் இன் கலர்லெஸ் ஃபார்மில் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பட் பிகம்ஸ் பேல் எல்லோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் த லேயர் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ். என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் ஏரில் திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன கலருக்கு, பேல் எல்லோ கலருக்கு மாறுது அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா அதுக்கு மேலே ரெட் பாஸ்பரஸ் ஃபார்ம் ஆகிறதா அப்படி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பாய்சனஸ் இன் நேச்சர் அண்ட் ஹேஸ் எ கேரக்டர் ஆஃப் கார்லிக் ஸ்மெல். கார்லிக் அப்படின்னா பூண்டு கண்ணு, அதாவது அந்த ஸ்மெல், அந்த பாஸ்பரஸ்னுடைய ஸ்மெல் என்ன ஸ்மெல்னா கார்லிக் ஸ்மெல் அப்படி சொல்கிறாங்க, பூண்டினுடைய ஸ்மெல்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் எ பாய்சனஸ், அதாவது நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. It glows in the dark due to the oxidation which is called phosphorescence. அதாவது ஒயிட் பாஸ்பரஸ் என்னன்னா என்ன ஆகும், டார்க்கில் வந்து கிட்ட க்ளோனா மின்றது, நல்லா பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா ஆக்சிடைஸ் ஆகிறது தான். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்போரசன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. வாட் இஸ் பாஸ்போரசன்ஸ் சொல்லி கேட்கலாம், அதனால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பாஸ்போரசன்ஸ் அப்படின்னா டார்க் ரூமில் வந்து பாஸ்பரஸ் வந்து என்ன ஆகும்னா க்ளோ ஆகும், அதுக்கு பேர் தான் பாஸ்போரசன்ஸ். தட் இஸ் பளபளன்னு மின்னும், அதுக்கு பேர் தான் பாஸ்போரசன்ஸ் அப்படி சொல்கிறோம். இட்ஸ் இக்னைட் temperature is very low and hence it undergoes spontaneous combustion. அதாவது
இது வந்து இக்னைட் ஆகிறது, எரிய வைக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால ஸ்பான்டேனியஸாக கம்ப்யூஸ் ஆகுது, எரியுது. ஸ்பான்டேனியஸ்னால் தானாகவே, அதை எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா இதனுடைய இக்னைட்டேஷன் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால தானாகவே எரிஞ்சு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா P2O5, தட் இஸ் பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. உங்கள் புக்கில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, P2O5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒயிட் பாஸ்பரஸ் கேன் பி சேஞ்ச் இன்டு ரெட் பாஸ்பரஸ். ஒயிட் பாஸ்பரஸ்னா ரெட் பாஸ்பரஸாக சேஞ்ச் ஆகும். எப்போன்னு கேட்டால் அண்டர் 420 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் லைட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏர் இருக்கக்கூடாது, லைட் இருக்கக்கூடாது. ஏர் லைட், வித்தவுட் ஏர் வித்தவுட் லைட்டு 420 டிகிரி செல்சியஸுக்கு பாஸ்பரஸ் ஹீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஒயிட் பாஸ்பரஸ் ரெட் பாஸ்பரஸாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்லைக் ஒயிட் பாஸ்பரஸ் இஸ் நாட் பாய்ஸ்னஸ் அண்ட் டஸ் நாட் ஷோ பாஸ்பரசன்ஸ். அதாவது ஒயிட் பாஸ்பரஸ் வந்து எல்லோ கலராக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து என்ன ஆகுது, டார்க் ரூமில் க்ளோ ஆகுது. மற்றபடி வந்து என்னன்னு கேட்டால் ஒயிட் பாஸ்பரஸுக்கு என்ன கிடையாது, பாய்ஸ்னஸ் கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க. The red phosphorus can be converted back into white phosphorus by boiling it is inert atmosphere and condensing the vapors under water. அதாவது இக்னைட், அதாவது அண்டர் இதில் இன்னட் அட்மாஸ்பியர்னா எந்த ஏர் இருக்கக்கூடாது, இன்னட் அட்மாஸ்பியரில் கண்டென்ஸ் பண்ணி அந்த ஏரை வந்து கூல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ரெட் பாஸ்பரஸ் திரும்ப ஒயிட் பாஸ்பரஸாக மாறும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒயிட் பாஸ்பரஸ் வந்து வித்தவுட் ஏர் வித்தவுட் லைட் 420 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இட்ஸ் மே பி கன்வெர்டட் இன்டு ரெட் பாஸ்பரஸ். And again the red phosphorus is also converted into white phosphorus in an atmosphere and also it's condensed and cooled by cold water. கண்டென்ஸ் பண்ணி அந்த வேப்பரை கோல்டு வாட்டரில் வந்து கூல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸ் திரும்ப ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒயிட் பாஸ்பரஸ் வந்து என்னது, பாய்ஸ்னஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது the phosphorus has a layer structure and also it is act as semiconductor. இந்த ரெட் பாஸ்பரஸ் வந்து என்னது, லேயர் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்கிறாங்க. The 4 atoms of phosphorus have polymeric structure with a chain of P4 linked tetrahedrally. இதான் இந்த மாதிரி, இது ரெட் பாஸ்பரஸ்க்கு. Unlike nitrogen, P triple bond be less stable than P single bond. அதாவது P triple bond P வந்து less stable, phosphorus single bond தான் more stable இருக்குன்னு சொல்றாங்க. Phosphorus atom are linked through single bond rather than triple bond. In addition, the above more allotropes, namely scarlet, violet phosphorus is known as phosphorus. பாஸ்பரஸில் இன்னும் ரெண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஒயிட் பாஸ்பரஸுக்கு ரெட் பாஸ்பரஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? அதாவது ஒயிட் பாஸ்பரஸில் இந்த மாதிரி ஒரே ஒரு பாஸ்பரஸ் மட்டும் தாங்கன்னு இருக்கும். 4 P4னா P4 அவ்வளோதான், 4 முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இது ஒரு 3 ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுறீங்க. 3 ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு பாஸ்பரஸ் போடுறீங்க. போட்டு என்ன பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதுதான் P4, இது ஒயிட் பாஸ்பரஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுவே வந்து ரெட் பாஸ்பரஸ் அப்படின்னா இங்கே என்ன ஆகுது, செயின் இனிஷியேட் ஆகுதுன்றாங்க, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இப்போ இதுல இருந்து அதே மாதிரி இதுல இருந்து ஜாயின் ஆகுது, இது ஜாயின் ஆகுது, இது இப்படி வெளியில போயிட்டே இருக்குது. என்ன ஆகிட்டே இருக்குது, இந்த செயின் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செயினாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரெட் பாஸ்பரஸுக்கும் ஒயிட் பாஸ்பரஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? அடுத்தது பாஸ்பரஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா நீங்கள் திரும்ப எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், என்ன புரியலேன்ட்டு. அகைன் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். பாஸ்பரஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ். பாஸ்பரஸ் இஸ் ஹைலி ரியாக்டிவ் அண்ட் ஹேஸ் ஃபாலோயிங் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். நான் இப்போ சொன்ன ஏர்லேயே வந்து என்னன்னு கேட்டால் பாஸ்பரஸ் வந்து எல்லோ கலரில் கன்வெர்ட் ஆகும். தென் இட் இஸ் மேபி கன்வெர்ட் இன்டு ரெட் பாஸ்பரஸ் அண்டர் 420 டிகிரி செல்சியஸ். அப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் ஒயிட் லைட்னு சொல்லியிருந்தோம். அதனால் ஆக்சிஜன் கூட என்னென்னு கேட்டால் 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதை பாருங்கள், P4 + 3O2னா 1, அதே மாதிரி P4 + 5O2னா 1. P4 + 3O2 அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா பாருங்கள், P4O6. அந்த P4O6 நீ இப்படியும் போடலாம், 2P2O3, தட் இஸ் பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு. P4 + 5O2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், 2P2O5, தட் இஸ் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. அவங்க அதை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, P4O10 போட்டிருக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். P4O10னாலும் 2P2O5னாலும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அதே மாதிரி P2O3 P4O6 ரெண்டுமே ஒன்று தான். இது ரெண்டு டைமராக இருக்குது, சிங்கிளாக இருக்குது, அவ்வளோதான். அதனால் ஃபார்ம் ஆகிறது அப்படியே அவங்க டைமராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்பரஸ் ஹேலஜன்ஸ் கூட 2 டைப் ஆஃப் ஹேலைட்ஸை ஃபார்ம் பண்ணும்.
அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க PCl3 PCl5ன்னு சொல்லி பாருங்கள். P4 + 6Cl2 போட்டிங்கன்னா PCl3, P4 + 10Cl2 போட்டிங்கன்னா PCl5. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் அண்டு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் ரெண்டு ஃபார்ம் ஆகுது. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஏன்னா இதில் வந்து என்ன ஆகுது, பாஸ்பீன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. 4P + 3 NaOH + 3H2O. கவனிங்க, 4P + 3 NaOH + 3H2O போட்டோம்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, சோடியம் ஹைப்போபாஸ்பேட் 3NaH2PO2 சோடியம் ஹைப்போபாஸ்பேட் ப்ளஸ் அடிஷ்னலாக நமக்கு ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் பாஸ்பீன். சரியா, அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் பாருங்க கொடுத்துருக்காங்க. yellow phosphorus react with alkali on heating in inert atmosphere liberate phosphine. Here phosphorus act as a reducing agent. என்ன பண்ணுது, சோடியம் ஹைட்ராக்சைடை ரெடியூஸ் பண்ணுது. அதனால் அது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து இந்த இடத்துல பாஸ்பரஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி நைட்ரிக் ஆசிட் கூட பாருங்கள், பாஸ்பரஸ் P4 + 20HNO3 கூட ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் பற்றி நம்ம பார்ப்போம். பாஸ்பாரிக் ஆசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்குது, பாஸ்பரஸ் ஆசிட்டு, பாஸ்பாரிக் ஆசிட்டு, பைரோ பாஸ்பாரிக் ஆசிட்டு, மெட்டா பாஸ்பாரிக் ஆசிட்னு இருக்குது. அதாவது HPO3, H3PO3, H3PO4, H4P2O7 சொல்லி உங்களுக்கு 4 பாஸ்பரஸினுடைய ஆசிட்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம வரப்போ நம்ம பார்க்கலாம். அடுத்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். பாஸ்பரஸ் பாருங்கள், அல்கலி மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது அண்ட் அல்கலி எர்த் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது. சோடியம் வந்து அல்கலி மெட்டலு, மெக்னீஷியமும் கால்சியமும் அல்கலி எர்த் மெட்டல்ஸு. மெக்னீஷியம் கூட ரியாக்ட் ஆகுச்சுன்னா பாரு, மெக்னீஷியம் பாஸ்பைடு, கால்சியம் கூட ரியாக்ட் ஆகுச்சுன்னா கால்சியம் பாஸ்பைடு, சோடியம் கூட ரியாக்ட் ஆகுச்சுன்னா சோடியம் பாஸ்பைடு. பாருங்கள், இங்கே கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இது 2 மட்டும் 6, பாஸ்பரஸ் சோடியம் மட்டும் 12. ஏன்னா மெக்னீஷியம் வந்து அண்ட் கால்சியமுக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, ஏன்னா அல்கலி எர்த் மெட்டல்ஸு. சோடியமுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அதனால தான் 12 சோடியம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து 6 கால்சியம் 6 மெக்னீஷியம் போட்டிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஃபார்முலா ஒன்று தான். Na3P2 சாரி Mg3P2 Ca3P2. சோடியத்துக்கு மட்டும் என்னது, அதே பாரு Na3P. 3 பாஸ்பரஸுங்க, Na3P2 வராது, Na3P மட்டும்தான் வரும். ஏன்னா சோடியத்துக்கு +1, பாஸ்பரஸுக்கு -3. ஒரு பாஸ்பரஸ் வந்து 3 சோடியத்தை பேலன்ஸ் பண்ணும். மெக்னீஷியத்துக்கு வந்து வேலன்சி வந்து +2ங்கிறனால 3 மெக்னீஷியம் Mg3P2ன்னு போடுறோம் இல்லையா, 3 மெக்னீஷியத்துக்கு 3 × 2 வந்து +6, அதனால் 2 பாஸ்பரஸ் போட்டிருக்கும், அவ்வளோதான். தென் அடுத்தது பாருங்கள், யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்னோட யூசஸ், ரெட் பாஸ்பரஸ் இஸ் யூஸ்டு இந்த மேட்ச் பாக்ஸ். எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடியது ரெட் பாஸ்பரஸ் சிவப்பு கலரில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அதை தேய்ச்சோன்னு என்ன ஆகுது, பற்றிக்குது இல்லையா, உராயும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஹீட் ஆகுது. அந்த ஹீட்டில் என்ன ஆக ஆரம்பிச்சிருது, அது பற்றிக்க ஆரம்பிச்சிருது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் certain alloys such as phosphorus bronze. அதாவது பாஸ்பரஸ் அல்லாய்ஸ், பாஸ்பரஸ் வெண்கலம் தயாரிக்கிறதுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறாங்கன்னா பாஸ்பரஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்பீன் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த கேஸ் வந்து ரொம்ப பாய்சனஸ் கேஸு. பாஸ்பீன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைட்ரஜன் பாஸ்பரஸ். அதாவது பாஸ்பரஸ் கூட ஹைட்ரஜன் கம்பைனாக இருக்குது, தட் இஸ் பாஸ்பீன் PH3. அதனால் அந்த பாஸ்பரஸ்னுடைய ஹைட்ரேட் அப்படி சொல்கிறாங்க. இதனோட ப்ரிப்பரேஷன் தான் பார்த்தோம். சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு பாஸ்பீன் கிடைக்குது அப்படி சொன்னோம். ஸோ பாஸ்பீன் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பாஸ்பீன் ட்ரைஹைட்ரைட். By passing through the freezing mixture, the dihydrate contains oil, phosphine does not. அதாவது என்ன பண்ணுறாங்க, பாஸ்பீன் கூட என்ன இருக்குன்னா பாஸ்பீன் டைஹைட்ரேடும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது P2H4 அப்படிங்கிறது பாஸ்பீன் டைஹைட்ரேடு. ஸோ திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீஸ் பண்ணுறப்போ நமக்கு பாஸ்பீன் டைஹைட்ரேட் மட்டும் என்ன ஆகிடுது, கண்டென்ஸ் ஆகிடுது. பாஸ்பீன் வந்து கண்டென்ஸ் ஆகிறது இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாஸ்பீன் கேன் ஆல்சோ ப்ரிப்பேர்டு பை ஹைட்ராலிசிஸ் ஆஃப் மெட்டாலிக் பாஸ்பைடு. அதாவது கால்சியம் பாஸ்பைடு, அலுமினியம் பாஸ்பைடு, அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. கால்சியம் பாஸ்பைடை வாட்டர் கூட ஹீட் பண்ணாலும் பாஸ்பீன் கிடைக்கும். அலுமினியம் பாஸ்பைடை ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட ஹீட் பண்ணாலும் பாஸ்பீன் கிடைக்கும். இது ரெண்டும் பாஸ்பீனோட ப்ரிப்பரேஷனு. Ca3P2 + 3H2O, ALP + 3HCl. அதே மாதிரி பாஸ்பரஸ் ஆசிட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். H3PO3 அப்படிங்கிறது பாஸ்பரஸ் ஆசிட். H3PO3 அப்படிங்கிறது பாஸ்பரஸ்னுடைய ஆசிட். அந்த பாஸ்பரஸ் ஆசிட்டை ஹீட் பண்ணால் நமக்கு பாஸ்பாரிக் ஆசிட்டும் பாஸ்பீனும் கிடைக்கும். பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது 4H3PO3 அப்படிங்கிறது பாஸ்பரஸ் ஆசிட்டு. இதை ஹீட் பண்ணால் 3H3PO4 + PH3. இது பாஸ்பரஸ் ஆசிட்டு, இது பாஸ்பாரிக் ஆசிட்டு, இது பாஸ்பீன். அப்போ பாஸ்பரஸ் ஆசிட்டை ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது,
பாஸ்பீன் ப்ளஸ் பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்குது. பாஸ்பீனை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய பாஸ்பீன் வந்து பியூர் பாஸ்பீன் கிடையாது. அந்த இம்பியூர் பாஸ்பீனில் என்ன இருக்கும், அயோடின் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த அயோடின் வந்து எகைன் சோடியம் ஹைட்ராக்சைடு ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, பியூர் பாஸ்பீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் ப்ரிப்பரேஷன். இந்த மெயின் ப்ரிப்பரேஷனே சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து பாஸ்பீனை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது நமக்கு மெயின் ப்ரிப்பரேஷனு. அப்புறம் என்னது, மெட்டல் பாஸ்பைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது கால்சியம் பாஸ்பைடு, அலுமினியம் பாஸ்பைட் அப்படிங்கிற மெட்டல் பாஸ்பைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பாஸ்பாரிக் ஆசிட்ல பாஸ்பரஸ் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து பாருங்க, கலர்லெஸ் பாய்ஸ்னஸ் கேஸ் வித் ரோட்டன் ஃபிஷ் ஸ்மெல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன ஸ்மெல்னு சொல்லியிருக்காங்க, இட் இஸ் a rotten fish smell அப்படி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஸ்லைட்லி soluble in water and neutral in litmus paper. லிட்மஸ் பேப்பருக்கு வந்து நியூட்ரல், அதாவது அசிடிக்கும் கிடையாது பேசிக்கும் கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க. இட் கண்டென்ஸ்டு டு a colorless liquid at 188 Kelvin. இப்போ 188 Kelvinல வந்து கலர்லெஸ் லிக்விடாக மாறுது. கண்டென்ஸ், அதாவது ப்ரெஷரை கொடுத்து நம்ம கண்டென்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப லிக்விடாக மாறுது அப்படி சொல்கிறாங்க. எப்போ ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா 139.5 Kelvinல ஃப்ரீஸ் ஆகுது, மைனஸ் டிகிரி செல்சியஸ். 273 Kelvin ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ் கண்ணு. அப்போ 139ங்கிறப்ப மைனஸ் டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. தெர்மல் ஸ்டெபிலிட்டி பாருங்கள், பாஸ்பீன் வந்து 317 Kelvin வரல ஒன்றும் ஆகிறது இல்லை. 317 Kelvinக்கு அப்புறம் என்ன ஆகுது, பாஸ்பரஸாகவும் ஹைட்ரஜனாகவும் கன்வெர்ட் ஆகுது. அந்த கம்ப்யூஷன் எரியிறது. பாஸ்பரஸ் பாருங்கள், பாஸ்பீன் பாருங்கள், ஆக்சிஜன் கூட எரிஞ்சு என்ன ஆகுது, பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக மாறுது. அந்த பாஸ்பரஸ் பென்டாக்சைடு பாருங்கள் ஃபர்தராக எரிஞ்சு என்ன ஆகுது, மெட்டா பாஸ்பாரிக் ஆசிட்டாக மாறுது. இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பேசிக் நேச்சரு இங்கே பாருங்கள், பாஸ்பீன் வந்து ஹைட்ரஜன் அயோடைடு கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகி என்ன ஆகுது, பாஸ்போனியம் சால்ட்டை ஃபார்ம் பண்ணுது. அந்த பாஸ்போனியம் சால்ட் வந்து என்ன பண்ணுது, எகெயின் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுச்சுன்னா பாஸ்பீனாக மாறுது. இப்போ ஹைட்ரஜன் அயோடைடு அப்படிங்கிறது ஆசிட், ஏன்னா H+ டொனேட் பண்ணும். அப்போ ஆசிட் கூட அது ரியாக்ட் ஆகிறதுனால அதுக்கு என்ன நேச்சர் இருக்குது, பேசிக் நேச்சர் இருக்குது. பட் லிட்மஸ் பேப்பரில் எந்த சேஞ்சும் அது கொடுக்குறது இல்லை. அப்படின்னாலும் ஹைட்ரஜன் அயோடைடு கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி, சில்வர் நைட்ரேட்டை சில்வர் பாஸ்பைடாக ரெடியூஸ் பண்ணுது. இங்கே பாருங்கள், 3AgNO3 + PH3 Ag3P + 3HNO3 அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இட் ஃபார்ம்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வித் லூயிஸ் ஆசிட் சச் அஸ் போரான் ட்ரைக்ளோரைடு. போரான் ட்ரைக்ளோரைடு கூட கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இந்த பாஸ்பரஸில் பாஸ்பீனுக்கு மேலே, பாஸ்பரஸுக்கு மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. போரான் ட்ரைக்ளோரைடு வந்து லூயிஸ் ஆசிட்டு எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணும். ஸோ பாஸ்பீனில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பாஸ்பீனில் வந்து பாஸ்பரஸ் sp3 ஹைப்ரிடைசேஷன், ஏன்னா 3 ஹைட்ரஜன் கூட sp3 ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 3 ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஆக்குபைடு பை த பாண்ட் பேர் அண்ட் த 4th கார்னர் ஆஃப் த ஆக்குபைடு பை த லோன் பேர். அதாவது பாஸ்பரஸில் மொத்தமாக உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதில் 3 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. மீதி 2 எலக்ட்ரான் லோன் பேர்ஸாக இருக்குது. அது பாருங்கள், மேலே ஒரு கொண்ட மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அது லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுதான் அந்த 4th கார்னர் ஆக்குபைடு பை த லோன் பேர் எலக்ட்ரான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பாண்ட் ஆங்கிள் பாருங்கள் 94 டிகிரி பாஸ்பீன், அதாவது ஹைட்ரஜன் பாஸ்பீனுக்கு பாண்ட் ஆங்கிள் வந்து 94 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாஸ்பீனோட யூசஸ்ஸு, பாஸ்பீன் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஸ்மோக் ஸ்க்ரீன், புகைத்திரை, சண்டையெல்லாம் புகைத்திரை உருவாக்குறாங்க இல்லையா, ஸ்மோக் ஸ்க்ரீன். கிவ்ஸ் எ லார்ஜ் ஸ்மோக் இன் எ ஷிப் pierced container with a mixture of calcium carbide and calcium phosphide, liberates phosphine and acetylene which throw into the sea. The liberated phosphine catches the fire and ignite acetylene. These bonds gases serves as a signal to the approaching ships. This is known as home signal. ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின் கண்டிது. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கால்சியம் கார்பைடு, அதாவது Ca3C2 கால்சியம் கார்பைடு, Ca3P2 கால்சியம் பாஸ்பைடு. இந்த கால்சியம் கார்பைடு கால்சியம் பாஸ்பைடு ரெண்டையும் வந்து ஒரு உடன் பாக்ஸில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த உடன் பாக்ஸில் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள தண்ணியில் போட்டுருவாங்க. தண்ணியில் போடுறப்ப கால்சியம் பாஸ்பைடு எரிஞ்சு என்ன ஆகும்னா, Ca3P2 அப்படிங்கிற கால்சியம் பாஸ்பைடு எரிஞ்சு என்ன ஆகும், இங்கே பாருங்கள், கால்சியம் ஹைட்ராக்சைடையும் பாஸ்பீனையும் கொடுக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அதே மாதிரி கால்சியம் கார்பைடு எரிஞ்சு என்ன பண்ணணும்னா, அசிட்லீனையும் அசிட்லீனையும் வாட்டரையும் கொடுக்கும், கால்சியம் ஹைட்ராக்சைடையும் கொடுக்கும். இந்த அசிட்லைன் தண்ணியில் எரியும், பாஸ்பீனும் தண்ணியில் எரியும். ஸோ ரெண்டுமே தண்ணியில் வந்து க்ரீன் கலர் ஃப்ளேமில் எரியும். அது என்னது, பின்னாடி வரக்கூடிய ஷிப்புக்கு வந்து முன்னாடி போகிற ஷிப் வந்து என்கிட்ட என்ன பண்ணிட்டு போவாங்க, முன்னாடி ஷிப் ஒன்று போகுது அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த உடன் பாக்ஸில் போட்டு போவாங்க.
அப்போ பின்னாடி வர ஷிப் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஏதோ ஷிப் முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து என்னன்னு கேட்டால் சிக்னலாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பேர் தான் ஹோம் சிக்னல் அப்படி சொல்கிறோம். முக்கியமான 2 மார்க் கொஷின் கணிது. ரைட். அடுத்தது பாஸ்பரஸ்னுடைய ஹேலைட்ஸு, பாஸ்பரஸ்னுடைய ஆசிட்ஸு இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அகைன் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.